ஹலோ ஹலோ வெல்கம் பேக். ஸோ நிறைய பேர் லைஃப்பில் வந்து இந்த ஐஷேடோ வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஃபுல் டியூட்டோரியல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, கன்சீலர் போட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் ட்ரான்ஸ்பரண்டான கலர் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஐஷேடோ ஐ கிவிங் அ லைட் பிங்க். ஸோ இந்த ஐஷேடோ செய்யும்போது என்னென்னாக்கா எனக்கு வந்து மச்சாம் எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒன்ஸ் ஐ டன் வித் த பிங்க் கலர் நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு லைட் ப்ரௌன் எடுத்து அது மேலேயே வந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். நம்ம ஐஷேடோ எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோயும் வந்து நம்மளோட ஐஷேடோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌன் நான் டன் பண்ணிட்டேன். அதோட கொஞ்சம் டார்க்கான ப்ரௌன் எடுத்து இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் டார்க்கான ப்ரௌன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ உங்களால் வந்து அந்த கலரோட வித்தியாசத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்லேயே வந்து நான் ஃபர்ஸ்ட் பிங்க் யூஸ் பண்ணேன். அண்ட் தென் அது மேலே 3 கலர் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியான நியூட் பிங்க் கலர், அது பார்க்குறதுக்கு லைக் க்ரீம் கலர் மாதிரி இருக்கும். ஸோ க்ரீஸ்க்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ 2 கண்ணுக்குமே வந்து அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் சொல்ல முடியாது, டார்க் மெரூனும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் எடுத்து நான் அவுட்டர் கார்னர் அண்ட் த இன்னர் கார்னர் வந்து நான் ஃபில்அப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் ஃபில்அப் பண்ண பிறகு எனக்கு மச்சாம் அதோட அவுட்டர் கார்னர் வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட் வந்து சரியாக தெரியாதனால நான் பிளாக் கலர் எடுத்து ஸோ அவுட்டர் கார்னரில் வந்து நான் வந்து அழகாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஷேப் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ பிளாக் கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், அதோட பிளெண்டிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கூடயே டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், ஸோ உங்களால் வந்து டிஃப்ரெண்ட் வந்து இப்போ பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் கன்சீலர் எடுத்து கட் க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜஸ்ட் ஹாஃப் தான் நான் பண்ணுறேன், நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ண கிடையாது. ஸோ அண்ட் தென் வந்து ஆஸ் யூஷுவல் ஒன்ஸ் ஐ டன் நான் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அந்த லைட் செய்யும் போது ஐஷேடோ வந்து என்ன கலரில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாமல் செஞ்சது. ஸோ ஒன்ஸ் ஐ டன் நான் வந்து கட் க்ரீஸ் பண்ண பிறகு அண்ட் தென் ஐ எம் யூஸிங் கிளிட்டர். ஸோ இது வந்து ரோஸ் கோல்டோட. ஸோ ஜஸ்ட் அந்த ஹாஃப் க்ரீஸ் வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து கிளிட்டர் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ஐஷேடோட லுக் வந்து ரொம்ப அழகாகவே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன கலர் நான் அப்ளை பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு மாதிரியான ப்ரௌன் அண்ட் மெரூன்ட்டு அந்த கலர் தான் சமமாக வந்து இப்போ ஈவனாக இருக்கணும் தெரியணுன்றதுக்காக வந்து நான் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த கிளிட்டருக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் வந்து ஈவனாக இருக்கும். ஏன்னாக்கா கிளிட்டர் தனியாக தெரியும், நம்மளோட ஐஷேடோ தனியாக தெரியும், ஸோ தனித்தனியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த கலர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுனாக்கா நம்ம வந்து வாட்டர் லைனில் வந்து காஜல் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வந்து நான் 2லேயே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலி இந்த லைஃப் நான் வந்து செஞ்ச காட்டமே வந்து ஒரு வெட்டிங் மேக்கோவர் வந்து செஞ்சாக்கா என்ன மாதிரி செய்வோம், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம், அதோட ஸ்டெப்ஸ்லாம் என்ன, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லைஃபே நான் செஞ்சது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஐஷேடோலேருந்து அந்த காஜல் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் பார்த்து அந்த லைஃப்பில் வந்து செஞ்சது. ஸோ பாருங்கள், நான் 2 தடவை வந்து காஜல் வந்து நான் அப்ளை பண்ணேன், அதாவது 2 லேயர்ஸ். ஸோ ஒன்ஸ் ஐ டன் வித் த காஜல்ஸ் ஐ எம் கோயிங் டு அப்ளை த பிளாக் கலர் ஐஷேடோ. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஈவன் ஆக்கிவிடும் அண்ட் தென் கொஞ்சம் திக்னஸ் வந்து கூட கொடுக்கும். ஸோ அப்போ தான் அது பார்க்குறதுக்கு வந்து அந்த கண் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்ட்டு. ஒன்ஸ் அந்த காஜலில் வந்து நம்ம டபுள் கோட் கொடுத்த பிறகு அது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். ஸோ காஜல் வந்து அப்ளை பண்ண பிறகு நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணுறேன் அண்ட் தென் வந்து ஃபேக் ஐலேஷஸும் வந்து நான் வந்து அதில் ஊட்டிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் லுக் பார்க்க போகிறவங்களுக்கு பாருங்கள், ஹியர் வி கோ, ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு உங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி இந்த மாதிரி அழகாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். பயோவில் பாருங்கள் லிங்க் இருக்குது.
just click the link. Okay, bye.